வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்டகுலத்திலே தோன்றிய வேதவியாசர் பிரம்மநிதி, பிரம்மத்தையே தன் திருவுள்ளத்தில் தேக்கி வைத்திருப்பவர். அவர் உள்ளத்தில் இருக்கும் பிரம்மத்தை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் எழுதி வைத்தவைகளை கேட்பதே நமக்கு பேரானந்தத்தை ஊட்டுகிறது. அவர் ஜடபரதருடைய சரித்திரத்தை சொல்லுமாறு தொடங்கி தன் பிள்ளை சுகாச்சாரியருடைய வாயிலாக பரீட்சித்துக்கு உபதேசிக்கிறார். பரத சரித்திரம் தேகம் ஆத்மா ஆகியவற்றுக்குள்ளே இருக்கும் வேறுபாட்டை நன்கு பிரித்து தெரிந்து கொள்வதற்காக பிறந்த கதை. நாம் ஏற்கனவே சந்திக்கும் போது ராஜா ரகுகணன் கபிலரிடத்திலே போக முற்பட்டான். ஆத்மாவை பற்றின உபதேசத்தை பெற விழைந்தான். அப்போது பல்லக்கு தூக்க மூவர் இருந்தார்கள். ஆனால் 4வது புறத்துக்கு ஆளில்லை. பரதர் அந்த வழியாக போய்கொண்டிருந்தபடியால் அவர் அழைக்கப்பட்டார். அவரே 4வது பக்கம் பல்லக்கு சுமக்கிறார். ஆனால் வழியை பார்த்து நடக்காமல் பிரம்மத்தையே நினைவில் நிறுத்தி இருந்தபடியால் கால் தடுமாறிற்று, தடம் மாறிப்போயிற்று, தோள் குலுங்கிற்று. ஆகையாலே பல்லக்கு ஆடி அசைய ராஜாவுக்கு கோபம். ஓர் முறை வசவு பாடினான், இனிமேலாவது ஒழுங்காக தூக்கி வாரும் என்று ஆணையிட்டான். ஆனால் மறுபடியும் அதே குற்றம், மறுபடியும் பல்லக்கு அசைந்தது. அப்போது பல்லக்க கீழே இறக்க சொல்லி ராஜா இறங்கினான். வேகமாக இறங்கி வந்து இவரை ஏற இறங்க பார்க்குறான். இவர் எப்படி இருக்கிறார், ஆனால் எப்படி ராஜா சொல்லுகிறான் என்று பார்க்க வேண்டும். இவர் நன்னாத்தான் இருக்கார். ஆனால் வேணும்னு குத்தலாக ராஜா கேட்குறான், ரொம்ப நாளாக நீர் சாப்பிடவில்லையோ, பட்டினியோ, உடல் மெலிந்திருக்கிறீரோ, இழைத்திருக்கிறீரோ, கால்கள் தள்ளாடுகின்றனவோ, அதனால தான் உம்மால சரியா தூக்க முடியா? இதோ பாரு, இவாள்லாம் எவ்வளவு தூரம் பருத்திருக்கா, எவ்வளவு நன்னா உண்டிருக்கிறார்கள், அவர்கள் தூக்குறாளே, நீ ரொம்ப இழைச்சிருக்கிறதுனால தூக்கலையா? வேணும்னு சொல்றான் பரிகாசத்துக்காக. ஏன்னா இவர் நிஜத்துல பருத்து தான் இருக்கார், நன்னத்தான் சாப்பிட்ருக்கார், நன்னா ஆனந்தமாக தான் இருக்கார், முகம் தெளிவாக தான் இருக்கு. ஆனாலும் ஒழுங்கா தூக்கலையோ இல்லையோ, அதனால குத்தலா ராஜா இப்படி கேட்குறான். அதுக்கு இனிமே தான் ஜடபரதர் பதில் கூற போகிறார். இப்போ 10வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் சொல்றார், அஹோ கஷ்டம் பிராதர் வியக்தமுரு பரிஷ்ராந்தா தீர்க்கம் அத்வானமேக ஏவ ஊஹிவான் சுச்சிரம் நாதி பீவா ந சம்ஹனனாங்கா ஜரசாச்ச உபத்ருதா பவான் சகே நோ ஏவாபர ஏதே சங்கட்டின இது பகு விப்ரலப்தா ஆப்யவித்யா ரச்சித திரவிய குணகர்ம. ராஜா அவரை பார்த்து கேலி பண்ணுகிறார். உன்னை பார்த்தேன், எவ்வளவு தூரத்துக்கு மாலை தூக்க முடியும்? நீர் இப்ப நின்னாலே உடஞ்சி விழுந்துருவீர் போல ரொம்ப மெலிஷா இருக்கிறீரே. நாதி பீவா, பருத்தில்லை, ந சம்ஹனனாங்கா, உம்முடைய அங்கங்கள்லாம் ஒழுங்கா இல்லை, ஜரசாச்ச உபத்ருதா, ரொம்ப வயசா எடுத்து போயிருக்கு, மூப்பால தள்ளாடி போயிருக்கிறீர். பவான் சகேனோ ஏவாபர, இவர்களாலெல்லாம் தான் தூக்க முடியும், உம்மால போய் தூக்க முடியுமா? இவர்கள்லாம் தான் கட்டமே இல்லை, உமக்கு கட்டமாச்சே என்று ராஜா கேட்கிறான். அத புனः ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம் பிரகுபித உவாச்ச ரகுகுணः கிமிதமரே त्वं जीवन्मृतः मां कदर्थीकृत्य भर्तृ शासनम् अतिचरसि प्रमत्तस्य च ते करोमि चिकित्सां दण्डपाणिरिव जनताया यथा प्रकृतिं स्वां भजिष्यस इति. ராஜா இறங்கி வந்து கடைசியில் கோவித்து கொண்டு, இனிமே நீ ஒழுங்காக நடக்காமல் போனால் இதோ கையில் பெரிய தண்டம் வைத்திருக்கிறேன், இந்த தண்டத்தானே உமக்கு தண்டனை கொடுப்பேன், நல்ல சிகிச்சை பண்ணணும், உமக்கு ரண சிகிச்சை பண்ணாதான் நீர் வழிக்கு வரப்போகிறீர், இந்த தண்டத்தாலே உம்மை சிக்ஷிக்க போகிறோம் என்று ராஜா கோபமா பேசினா. கிமிதமரே தம் ஜீவன் மிருத்தா, நீ என்ன ஜீவித்திருக்கிற தசையிலே, உயிர் வாழ்க்கையில தசையிலேயே பிணமா? ஜீவன் மிருத்தனா? நீர் என்ன பிணமா? ஒழுங்கா தூக்குவதற்கு தெரியாதா என்ன அரசன் கேட்டான். இனிமேல் ரொம்ப யோசித்து சுவாமி பதில் சொல்ல போகிறார். இந்த ரகுகணங்கிற ராஜா எங்கோ கபிலரை தேடி போனான் அல்லவா, எங்கோ தேடி போய் சேவிக்க வேண்டிய தெய்வம் எதிரே வந்தா போலே கபிலருடைய மறு அவதாரத்தை போல் பரதரே அவனுக்கு உபதேசிக்க தொடங்குகிறார். இப்ப ரகுகுணனுக்கு பரதர் பண்ணின, ஜடபரதர் பண்ணின உபதேசம் ஆத்ம தேக விவேக ஞானம். ஆத்மா வேறே உடல் வேறே என்று பகுத்தறிய வேண்டும். அந்த அறிவு இருந்தாத்தான் பிரம்மஜானி. அது இல்லைன்னா பிரம்மத்தை தேடி நாம வரவே மாட்டோமே. இதுக்கு தகுந்தா போலே வேறு 2 கதைகள் சொல்லுகிறேன். ஒரு அரசன் நல்லவன், அவன் பிரஜைகளுக்கெல்லாம் நன்மை புரிந்தான், எல்லா அர்த்தங்களையும் கற்றான், தர்மசாஸ்திரம் முழுவதும் தெரியும், ராஜநீதி தெரியும், வழுவ மாட்டான், பக்தி அறிந்தவன். ஆனால்
கடைசியா தெரிஞ்சுக்க வேண்டிய பிரம்ம ஞானம், முக்தியை பத்தின அறிவு, அனைவரும் சமம் என் ஆத்ம தரிசனம், அது மட்டும் அவனுக்கு கிட்டவில்லை. அதனால ஒரு 2 ரிஷிகள் பார்த்தா இவனுக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை உணர்த்தினுடணும். மற்றபடிக்கு நன்னாத்தான் இருக்கான், ஆனா இது மட்டும் அவனுக்கு குறையா இருக்கு, எப்படி சொல்லலாம்னு 2 ரிஷிகளும் பேசினார். 2 பேரும் 2 பறவை உருவத்தை எடுத்து கொண்டார்கள். மொட்டை மாடியில ராஜா உட்காண்டிருக்கான். அந்த பறவை ஆகாசத்துல பறக்கிறது. வேணும்னு இந்த 2 பறவையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிறது. போ போ பல்லாக்ஷ பல்லாக்ஷ, ஹோ ஏ பறவையே, ஏது அந்த ராஜாவுக்கு பக்கத்துல நீ பறக்கிற? அவனுடைய கோபக்கனல் இருக்கே, அவனுடைய பிரம்ம தேஜஸ், அது மேல பறக்கிற பறவையை கூட சுட்டெரிச்சிரும். உன் நிழல் அந்த அரசன் பேர்ல படுற அளவுக்கு பறக்காதே, ஒதுங்கி போ அப்படின்னு ஒரு பறவை ஜாகிரதைப்படுத்திது. பக்கத்தில் இருக்கிற பறவை முதல் பறவையை பார்த்து சொல்லித்து, என்னமோ இவனை பத்தி இவ்வளவு தூரம் புகழ்கிறாய், இவனுக்காவது தேஜஸாவது, இவன் நெருப்பு என்ன சுட்டுடுறதாவது, அந்த அளவுக்கு இவருக்கு தேஜஸ் இருக்கா? இவர் என்ன பெரிய ரைக்வரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த ராஜாவுக்கு பறவை பேசுகிற மொழி புரியும், அதுகளுக்கு பக்ஷி பாஷை தெரியும். அவனுக்கு பக்ஷி பாஷை அவனுக்கு தெரியும்னு பறவைகளுக்கு தெரியும். அதனாலதான் ஒண்ணுக்கு ஒண்ணு அவனுக்கு புரியறாப்புல பேசுறா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ இதுல முக்கியமான வார்த்தை என்ன, இவன் என்ன பெரிய ரைக்வரோ அப்படின்னு ஒரு பறவை கேட்டு சொல்லியோ, அவர் ஆரவர் ரைக்வர். இந்த பறவை இப்படி சொல்லியிருக்கணும்னா அப்ப ரைக்வர் மிக உயர்ந்தவரா இருக்கணும். யாரு? தேடுவோம்ங்கிறதுக்காக ராஜா போனா அவன் கொஞ்சம் தேடினா கிடைக்கல. தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் அனுப்பி வைத்தான். ராஜசேவகர்கள் போய் நல்ல சதஸ்ஸுகள்ல தேடினான். மற்ற ராஜாக்களுடைய அரண்மனைகளில் தேடினார்கள். சிறந்த சர்வ கலாசாலை, பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள், அங்கெல்லாம் போய் தேடினார்கள். எங்கும் இல்லை. அங்கெங்கேயும் கிடைக்கலன்னு ஒண்ணே சரி காட்டுல போய் தேடினார்கள். வனாந்தரத்திலே, நதிக்கரையிலே, சமுத்திரக்கரையிலே, எங்கு போய் தேடினாலும் கிட்டவில்லை. கடைசியில ஒரு இடம், ஏதோ ஒரு குக்கிராமம். அவ்விடத்தில் ஒரு உடைந்த வண்டி சக்கரம். அந்த உடைஞ்ச வண்டி சக்கரத்துக்கு பின்னாடி ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். இருளடைந்த மேனி, கண்கள் பஞ்சடைந்து போயிருக்கின்றன. தலையை சீவி முடித்து பல மாதங்கள் ஆகியிருக்கிறான். இடையில் அழுக்கு படிந்த ஆடை, எலும்பும் தோலுமாக, கை கால்களில் புண்ணோடே ரணத்தோடே சிறு கிழிந்த உடையை வைத்து கொண்டு நூல் நூத்து அதை தைத்து கொண்டு ஒருத்தர் அமர்ந்திருந்தார். பார்த்த உடனே ஊர்க்காரர்கள்லாம் இவ போய் விசாரிச்சு பார்த்தா ஆரோன்னு சொல்லிட்டார்கள். கடைசியில் அறிந்திருக்க 2 பேர் அதை உட்காண்டிருக்கார் பார், இவர் விட மோசம் நீங்க ஒத்திரி நினைக்க முடியாது, அவர் தான் ரைக்வர், போய் கேளுங்கோ. நேரை வாழலாம் போன உடனே ரைக்வரை பார்த்து கேட்டார், ராஜா கூப்பிடுறார். அவர் திரும்ப பதில் சொன்னார், யார் கூப்பிட்டு நான் வந்ததில்லை, யார் அரசன், யார் நானே அவர் கூப்பிட்டு வர வேண்டும், கூப்பிடுவது என்பது யாது, அரசன் எதற்காக இங்கு வருகிறார், எதுவுமே அவர் பதில் சொல்லலை. நான் வரதாவும் இல்லைன்னு விட்டார். உடனே அங்கிருந்த ராஜசேவகர்கள்லாம் பயந்துட்டு போய் அரசனிடத்துல போய் அவர் வரமாட்டேங்கிறார், ஏன் வரமாட்டேங்கிறார்னு தெரியல. சரின்னு ராஜாவே மற்றொரு சேனாபதியை அனுப்பிச்சு வச்சார், மந்திரி அனுப்பிச்சு வச்சார். மந்திரி போய் கேட்டார், எனக்குன்னு தூக்கின்னு போறதுக்குரிய பல்லக்கு வந்தா தானே நான் வருவேன், வெறுமை நீங்க இந்த மாதிரி வந்து கேட்டா நான் என்ன நடந்து வருவேனா, பல்லக்கு அனுப்பிச்சா தான் வருவேன்னார். சரின்னு தங்க பல்லக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தூக்கறதுக்கு 4-8 பேரோடே போய் நின்றது. போகலாமா சுவாமின்னு நீர் வரலாம் என்று இவர்கள் வினவினார்கள். அப்ப அவர் சொன்னார், பல்லக்கில் ஏறுவதற்கு நான் யார், என்னால் நடக்க முடியாது, பல்லக்கில் ஏற முடியாது, தூக்குவதற்கு நீங்களார் தூக்க நானார் தூக்கப்பட இதெல்லாம் இல்லை, எதுவும் நான் வர்றதா இல்லை பதில் சொல்லிட்டார். இது என்ன, என்ன பேசினால் இப்படியே பேசுகிறார். ராஜாவே வந்தான், ரைக்வரை கண்டான், விழுந்து வணங்கினான். ஆனா முகத்தில் இருந்த ஒளியை பார்த்த உடனே இவரிடத்துல தான் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சு விட்டான். ராஜன்னு என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். அப்ப ராஜா சொன்னார், உங்ககிட்ட ஆத்ம சிந்தனத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். உடனே அவர் திரும்ப கேட்டார், நான் இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா எனக்கு நிறைய சம்பாவனை பரிசுகள் கொடுக்க வேண்டும், 1000 பொற்காசு வேணும், 800 குதிரைகள் வேண்டும், 100 தேர் வேணும், காலாட்படை வேண்டும், கொடுத்தால் தான் உமக்கு நான் ஞானத்தை புகட்டுவோம். ராஜா சொன்னார், அவசியம் கொடுத்துட்றேன். கிடுகிடுன்னு போனார், எல்லாத்தையும் திரட்டின்னு வந்து ரைக்வர் இடத்துல கொடுத்தார். ரைக்வர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நீரப்ப இது இத்தனையும் கொடுத்து என்னை அவமானப்படுத்தினாயோ, உமக்கு நான் ஒன்றும் உபதேசம் பண்றதாவே இல்லை, போட்டு வாரும்னார். ராஜாவுக்கு மனசே விட்டு போச்சு. இவர் என்ன பண்ணாலும் வழிக்கே வரமாட்டேங்கிறார்.